பாபா என்று வரதானத்தில் கூறியுள்ளபடி வெற்றி ஸ்வரூபம் ஆகுவதற்கான பயிற்சியினை செய்வோம். நான் வெற்றி ஸ்வரூப ஆத்மா. வெற்றி என்னுடைய கழுத்தில் மாலையாக இருக்கின்றது. நான் சங்கம யுகத்தில் பிறப்புரிமையாக வெற்றியை அடைந்துள்ள ஆத்மா. சர்வசக்திவானுடைய குழந்தையாகிய நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நான் ஆத்மா. இந்த சரீரத்தில் இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் வெற்றி நட்சத்திரமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா. இயற்கையை வென்ற ஆத்மாவாக ஆகுவதற்காக மாயாவை வென்ற ஆத்மாவாக ஆகுவதற்கு கர்மேந்திரியங்களை வென்ற ஆத்மாவாக ஆகுவதற்கு விகர்மங்களை வென்ற ஆத்மாவாக ஆகுவதற்கு நான் ஏகாந்தத்தில் செல்கின்றேன். ஏகாந்தத்தில் சென்று ஏகாந்தவாசியாக ஆகி
ஏக்ர ஸ்துதியில் நிலைத்திருப்பதன் மூலமாக நான் இயற்கை, மாயா, கர்மேந்திரியங்கள், விக்கர்மங்கள் அனைத்தையும் வெற்றியடைய முடியும். ஆகையினால் நான் இப்பொழுது ஏகாந்தத்தில் செல்கின்றேன். அதாவது ஒருவருடைய நினைவில் மூழ்கின்றேன். ஒரு பாபாவினுடைய நினைவில் மூழ்குவதற்காக பாபா கூறியுள்ள மகா வாக்கியத்தை நினைக்கின்றேன். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஆத்மாவாகி எனக்கு இந்த சங்கமயுக நேரத்தில் ஒரு பாபாதான் சர்வமும் என்ற விரதத்தில் இருக்கக்கூடிய ஏக் விரதா ஒருவருடைய பெயரை கூறக்கூடிய, ஒருவருடைய புகழை பாடக்கூடிய, ஏக் நாமியாக இருக்கின்றேன். மற்றும் இவ்வளவு பெரிய விஸ்தாரமான உலகத்தில் சாரம் இல்லை. ஆனால் சாரமாக இருக்கக்கூடிய, புள்ளி வடிவமாக இருக்கக்கூடிய எனது பாபாவிற்குள் முழு உலகமும் இருக்கின்றது. எனக்கு உலகமே ஒரு பாபாதான். நான் எனது எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் வீணானவைகள், சாதாரண தன்மை அனைத்தையும் அழித்துவிட்டு சிக்கனமாக இருக்கக்கூடிய
சிரேஷ்ட கர்மா செய்யக்கூடிய எகானமி ஆத்மா. நான் ஆத்மா. என்னை சுற்றிலும் தேக சம்பந்தங்கள், தேகத்தின் உறவுகள் எத்தனை பேர் இருந்தாலும் சாதனங்கள் எவ்வளவு இருந்தாலும் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் வாழக்கூடிய இந்த சிருஷ்டியில் இருந்தாலும் நான் ஒருவருடைய அன்பில், நினைவில் மூழ்கி இருக்கக்கூடிய ஏகாந்தவாசி ஆத்மா. நான் ஆத்மா. ஒரு பாபா என்ற லகனினுடைய மகனில் ஆழ்ந்த ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பதால் நான் இப்பொழுது எனது ஏகாந்த நிலையில் ஒரு செகண்டில் அஷரீரியாகி பரந்தாமத்திற்கு செல்கின்றேன். ஒரு பாபாவனுடைய நினைவில் அன்பில் மூழ்கினாலே செகண்டில் அஷரீரி ஆகுவது மிகவும் சகஜமானதாக அனுபவமாகின்றது. நான் ஆத்மா பரந்தாமத்தில் இருக்கின்றேன். முற்றிலும் சாந்தியாக இருக்கின்றது. எனது பிராமண வாழ்க்கையில் நான் சாதனைகள் செய்வதற்காக இந்த ஏகாந்தமான
தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். நான் அசரீரியாக இருக்கக்கூடிய பாபாவிற்கு அருகில் இருக்கின்றேன். இந்த அமைதியை நான் மிகவும் விரும்புகின்றேன். இனிமையான அமைதி, ஸ்வீட் சைலன்ஸ். இது என்னுடைய சொந்த வீட்டில்தான் கிடைக்கின்றது. இங்கு வந்தவுடன் நான் ஆத்மா நிம்மதியாக இருக்கின்றேன். லேசாக இருக்கின்றேன். நானும் பாபாவும் தான். மகா ஜோதியாக, அதி பிரகாசமாக என் முன்னால் பாபா இருக்கின்றார். இந்த ஒரு நிலையை அனுபவம் செய்வதற்காக பக்தி மார்க்கத்தில் எவ்வளவோ சாதனைகள் செய்கின்றனர். ஆஹா, நான் பத்மாபதம் பாக்யசாலி ஆத்மா. மிகவும் சகஜமாக இந்த ஒரு உணர்வை அடைகின்றேன். பரந்தாமத்தில் பரமாத்மாவுடைய அன்பில், நினைவில் கலந்து விட்டேன். பாபா, எனக்கு உங்களை தவிர வேறு யாருமே இல்லை. எனது உலகமே நீங்கள்தான். பாபா, நீங்கள் என்னுடையவர், நான் உங்களுடையவர். அன்பான பாபா, 5000 வருடங்களுக்கு ஒரு முறை நான் எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த வேடம் அணிந்திருந்தாலும், நீங்கள் என்னை கண்டறிந்து உங்கள் குழந்தையாக ஏற்றுக்கொள்கின்றீர்கள். பாபா, உங்களை பற்றிய அறிமுகத்தை கொடுத்து என்னை பற்றியும் அறிமுகப்படுத்தி எனது பல ஜென்மங்களை பற்றிய ஞானத்தை கொடுத்து என்னை உங்களுடையவராக ஆக்கிக் கொள்கின்றீர்கள். பாபா, இதற்கு நான் என்ன கைமாறு செய்வேன்?
உங்களுடைய எல்லைக்கப்பாற்பட்ட அன்பை நான் அடைந்து கொண்டிருக்கின்றேன். அன்பான பாபா, உங்களுடைய நினைவு எனக்கு சுகத்தை கொடுக்கின்றது. உங்களுடைய சம்பந்தங்கள், உங்களுடைய தொடர்பு என்னை உங்களிடம் அர்ப்பணித்து விட்டது. நான் இந்த ஏகாந்த நிலையில் ஒருவருடைய அன்பின் ரசனையை உணர்கின்றேன். நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த ஒரு ஜென்மத்தில்தான் எனக்கு அனைத்து உறவாக இருக்கக்கூடிய பாபாவிடமிருந்து சம்பந்தங்களின் ரசனையை உணர்கின்றேன். நான் பாபா உங்களை நினைத்து நினைத்து சுகத்தை அனுபவம் செய்கின்றேன். ஆத்மாவாகி எனக்கு அன்பு கடலாகிய நீங்களே தாயாக இருந்து நிரந்தரமான அழிவற்ற அன்பை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். பாபா, கருணை கடலாகிய நீங்கள் எனக்கு தந்தையாக இருந்து என் மீது கருணை காட்டுகின்றீர்கள். பல ஜென்மத்திற்கான கடுமையான சமஸ்காரங்களை மாற்றுவதற்கு வழி கூறுகின்றீர்கள். ஆத்மாவில் இருக்கக்கூடிய பலஹீனங்களையும் குறைகளையும் உங்களது கருணையினால் சக்தியாக மாற்றிவிடுகின்றீர்கள். இப்பேற்பட்ட ஒரு தந்தை கல்பத்தில் ஒரு முறை, முதல் முறையாக நீங்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றீர்கள். பாபா, ஞான கடலாகிய நீங்கள்
எனக்கு ஆசிரியராக இருக்கின்றீர்கள். என்னை பலவிதமான அஞ்ஞானத்திலிருந்து, இருட்டிலிருந்து விடுபட வைத்து ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை கொடுத்து திரிகாலதர்ஷியாக ஆக்கிவிட்டீர்கள் பாபா. வரங்களை கொடுக்கக்கூடிய வள்ளலாகிய நீங்கள் எனக்கு சத்குருவாக கிடைத்துள்ளீர்கள். சத்குருவாகிய உங்களுடைய பார்வைப்பட்டதால் பல கோடி நன்மைகளை அனுபவம் செய்கின்றேன். சத்குருவாகிய நீங்கள் எனக்கு வரதானங்களை கொடுத்து கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பல ஜென்மத்தினுடைய தோஷங்களை நீக்கிவிட்டீர்கள் பாபா. உங்கள் பார்வையாலேயே நான் அனைத்து விதமான கிரகங்கள் தோஷங்களிலிருந்து முக்தி அடைந்த சத்குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஆத்மா. உங்களுடைய திருஷ்டி பட்டதும் எனது சிருஷ்டியே மாறிவிட்டது. பாபா, எந்த நேரமும் எந்த தருணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எனக்காக உதவி செய்ய காத்திருக்கும் நண்பன் நீங்கள் மட்டும்தான் பாபா. என் மனதினுடைய விருப்பங்களையும் உணர்வுகளையும் தேவைகளையும் புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்ய காத்திருக்கும் நண்பனாகிய நீங்கள் எனக்கு கிடைத்த பிறகு என் மனம் நல்ல சிந்தனைகளால் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களால் நிறைந்து விட்டது. எனது மனதில் புத்தியில் எந்த ஒரு வீணான குப்பைகளையும் வைத்துக்கொள்ள நீங்கள் விடுவதே கிடையாது. அந்த அளவிற்கு நீங்கள் என் மனதின் விஷயங்களை என்னிடமிருந்து வாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல நண்பன்,
குதா தோஸ்த் நீங்கள்தான். என்னை விட்டு பிரியாத என் உடன் இணைந்திருக்கும் நாயகன் சர்வசக்திவானாகிய நீங்கள் எனக்கு நாயகனாக கிடைத்து விட்டீர்கள். நாயகனாகிய உங்களை நான் அடைந்த பிறகு இந்த உலகமே எனக்கு குடும்பமாகிவிட்டது. என்னுடைய பிரியதர்ஷன், சாஜன், ராம் அனைத்துமே நீங்கள்தான். நான் உங்கள் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய உண்மையான மீரா, உண்மையான சீதை, உண்மையான பார்வதி, நீங்கள் மட்டுமே எனது உணர்வுகளை புரிந்து கொண்டு பதில் கொடுக்கக்கூடிய என்னை விட்டு பிரியாத நாயகன். எனக்கு மரியாதை கொடுத்து என்னை முன்னேற வைக்கக்கூடிய பிரியதர்ஷன் நீங்கள்தான் பாபா. எனது அன்பான சாஜன், உங்களுக்கும் மேலாக என்னை முன்னேற வைக்கக்கூடிய இரட்டை பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆக்கக்கூடிய சாஜன் நீங்கள்தான். நான் உங்களை நினைக்க வேண்டும், நான் உங்களை அழைக்க வேண்டும், நான் உங்களிடம் பேச வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் எனது அன்பான நாயகன் நீங்கள். அனைத்து பந்தனங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுபட வைத்து விட்டீர்கள். என்னிடம் கவலையினுடைய ஒரு அம்சத்தை கூட பார்க்க முடியாது உங்களால். அந்த அளவிற்கு எனது கவலைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு
என்னை கவலையற்ற மகாராஜாவாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பேற்பட்ட துணைவன் கல்பத்தில் ஒரு முறைதான் கிடைக்கின்றீர்கள். இப்பேற்பட்ட நாயகனிடம் நானும் உறுதி கொடுத்துள்ளேன். ஹே பிரியதர்ஷனே, இந்த சங்கம யுகத்தில் உங்களுடன் தான் சாப்பிடுவேன், நீங்கள் கூறுவதை தான் கேட்பேன், உங்கள் தொடர்பில் தான் இருப்பேன், அமர்ந்தாலும் எழுந்தாலும் உங்களை மட்டுமே நினைப்பேன், உங்கள் வழிப்படிதான் நடப்பேன் என்று நானும் வாக்கு கொடுத்திருக்கின்றேன். அதை காப்பாற்றக்கூடிய பதிவிரதா நான். இந்த அளவிற்கு பாபா நீங்களும் நானும் அன்பாக இருப்பதால்தான் பக்தி மார்க்கத்தில் இருவரையும் ஒன்று சேர்ந்து இருவருக்கும் நடுவில் வேறு யாரும் இருக்கவே முடியாது என்பதின் ஞாபகார்த்தமாக அர்த்த நாரீஸ்வரரை காட்டியிருக்கின்றார்கள் என்பதை நான் இப்பொழுது உணர்கின்றேன். அர்த்த நாரீஸ்வரர் நானும் நீங்களும் இணைந்ததனுடைய ஞாபகார்த்தம். எப்பொழுது நீங்கள் எனக்கு துணைவனாக கிடைத்தீர்களோ அப்பொழுதே முழு உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் நீங்கள் ஜெகத்குரு, நான் உங்களுடைய துணை. நீங்கள் ஜகத் பிதாவாக இருக்கும் பொழுது நான் ஜகத் மாதா. நீங்கள் இந்த சிருஷ்டிக்கு வந்து புது உலகத்தை படைப்பதற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் எனது உடல், மனம், பணம், சுவாசம், நேரம், எண்ணம் என்ற அனைத்தையும் நான் அர்ப்பணித்து விட்டேன். அதைத் தவிர எனக்கு வேறு என்ன வேண்டும் பாபா? உங்களை அடைந்தேன், முழு உலகத்தையே அடைந்தேன். அன்பான பாபா, இந்த கடைசி ஜென்மத்தில்
கடைசி வரைக்கும் என்னை பாதுகாக்கக்கூடிய, என்னை கவனித்துக் கொள்ளக்கூடிய குழந்தையும் நீங்கள்தான். எனது குழந்தை முதல் குழந்தையாக இருந்து நீங்களே என்னுடைய அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றுகின்றீர்கள். நான் இந்த நேரத்தில் உணர்கின்றேன், பல ஜென்மங்களாக உங்களிடம் நான் வரமாக கேட்டிருப்பேன். ஒரு ஜென்மம் நீங்கள் எனக்கு குழந்தையாக ஆக வேண்டும் என்று. அந்த வரம், அந்த தவத்தினுடைய பலனாக இந்த ஜென்மத்தில் சங்கம யுகத்தில் நீங்களே எனக்கு குழந்தையாக இருக்கின்றீர்கள். குழந்தை என்ற ரூபத்தில் எனக்கு நீங்கள் வாக்கும் அளித்துள்ளீர்கள். தேகதாரி குழந்தைகள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் உங்களை கடைசி வரைக்கும் கவனிப்பார்களோ இல்லையோ, ஆனால் என்னை நீங்கள் உங்கள் வாரிசாக ஆக்குங்கள். கண்டிப்பாக நான் கடைசி வரை உங்களை கவனித்துக் கொள்வேன் என்று வாக்களித்துள்ளீர்கள். நீங்கள் கொடுத்துள்ள இந்த கேரண்டியே என் மனதிற்கு சக்தியை கொடுக்கின்றது. என் ஆத்ம பலத்தை அதிகரிக்கின்றது பாபா. கண்டிப்பாக இது இந்த ஒரு ஜென்மத்தினுடைய பலன் மட்டுமல்ல, எனது பல ஜென்மத்தினுடைய விருப்பமாக இருக்கின்றது. நீங்கள் எனக்கு குழந்தையாக கிடைத்தது. அன்பான பாபா, நீங்கள் மட்டும்தான் எந்த சம்பந்தங்களில் நினைத்தாலும் சுகமாக இருக்கின்றது, அன்பு ஏற்படுகின்றது. அப்படியென்றால் நீங்கள் என் மீது எந்த அளவிற்கு அன்பை பொழிகின்றீர்கள், எனக்காக என்று எவ்வளவு காரியம் செய்கின்றீர்கள். பாபா, நீங்கள் முழு உலகத்தை புது உலகமாக ஆக்குவதற்காக வந்தாலும் நான் உணர்கின்றேன், நீங்கள் எனக்காகவே இந்த சிருஷ்டிக்கு வந்துள்ளீர்கள். நானும் பல ஜென்மங்களாக உங்களின் வரவிற்காக காத்திருந்தேன்.
சர்வ சம்பந்தங்களின் சாக்ரின் இனிமை நீங்கள் மட்டும்தான். ஆத்மாவாகிய நான் இதே ஏகாந்த நிலையில் ஏகாந்தவாசியாக உங்கள் ஒருவருடைய ரசனையில் மூழ்கிய நிலையில் இப்பொழுது பரந்தாமத்திலிருந்து கீழே வருகின்றேன். ஆத்மாவாகிய நான் பாபாவினுடைய அன்பில் மூழ்கி ஏகாந்தத்தையும் ஒரு பாபாவிடம் தனிமையில் அமர்ந்து சர்வ சம்பந்தங்களினுடைய ரசனையை அனுபவித்த பத்மாபதம் பாக்யசாலி ஆத்மா. ஆத்மாவாகிய நான் இப்பொழுது பாபா கொடுத்துள்ள இந்த சங்கம யுகத்தில் இந்த சரீரத்தில் இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் ஓர் வெற்றியின் நட்சத்திரமாக திகழ்கின்றேன். பாபா, நீங்களும் என்னுடன் இந்த சங்கம யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பல ஜென்மங்களாக ஆத்மாவாகிய நான் கவலைகள் துக்கத்தினுடைய கண்ணீர் வடித்திருக்கின்றேன். ஆனால் நீங்கள் கிடைத்த பிறகு உங்களுடைய அன்பில் மூழ்கிய பிறகு உங்கள் நினைவில் நான் அன்பு கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது! ஆனால் அந்த அன்பு கண்ணீரையும் நீங்கள், அந்த அன்பு கண்ணீரின் துளிகளையும் நீங்கள் ரத்தினத்தை போன்று, மாணிக்கத்தை போன்று, முத்துக்களை போன்று உங்களுடைய உள்ளம் என்ற பெட்டியில் பாதுகாத்து கொள்கின்றீர்கள். இப்பேற்பட்ட உங்களை நான் எவ்வாறு மறக்க முடியும்? உங்களுடைய நினைவின் சக்தியினால் நான் அனைத்தையும் வெற்றி அடையக்கூடிய வெற்றி ஸ்வரூப ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.